நான் உங்கள் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி 2 மந்த்ஸ் தான் ஆச்சு. அதுக்குள்ளே இந்த லாக்டவுனால் நம்ம பிரிய போகிறோம். நம்ம ஒன்றா இருந்த நாட்களை விட இந்த கொரோனாவால் பிரிய போகிற நாட்கள் தான் அதிகமாக போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லாத பரத். கொரோனா இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம மெமரிஸ் எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கும். சரிடி, நீ வீட்டுக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டு நீ இன்ஃபார்ம் பண்ணு, ஓகேவா? ம் கண்டிப்பாடா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். லவ் யூடா. டேக் கேர் சரிடி, பரத். நீ பார்த்து போயிட்டு வா. The subscriber is currently switched off. Please try after some time. इस समय उपभोक्ता का मोबाइल வேலூர் அருகே நந்தியாலம் என்ற இடத்தில் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நிகழ்ந்த விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். இது பற்றி கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர். The subscriber is currently switched off. The subscriber is currently switched off. ஏன் வீடு பூட்டி இருக்கு? என்னன்னு தெரியலையே. ஆன்ட்டி, என்னாச்சு ஆன்ட்டி? எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, வீடு பூட்டி இருக்கு. வீட்டில் எல்லாருக்கும் கொரோனான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஐயோ, எப்போ ஆன்ட்டி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கூட்டிட்டு போனாங்க. சாவி கொடுத்துருக்காங்க, எடுத்துட்டு வரட்டுமா? ஐயோ, தேங்க்ஸ் ஆன்ட்டி. எங்கடி இருக்க? ஏன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? என்னடா ஆச்சு உனக்கு? வீட்டில் ரீச் ஆகிட்டு இன்ஃபார்ம் பண்ண சொன்னல. லவ் யூடா. நான் என்ன பேசினா நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ என்கிட்ட இவ்வளோ கோவப்படுறன்னா என் மேலே அவ்வளோ லவ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் என் சுச்சுவேஷன் அப்படி, அதை புரிஞ்சுக்கோ. எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் உன்ன மாதிரிலாம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டேன். கோவப்படாதடா, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு. என்ன சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ணலான்னு இருக்க? சொல்லு, நான் கேட்குறேன். நான் வீட்டுக்கு போனால் என் ஃபேமிலி கொரோனா இருக்குன்னு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. என்னையும் கொரோனா டெஸ்ட் எடுத்து வீட்டில் தனிமையில் இருக்க சொல்லியிருக்காங்க. என்னடி சொல்கிற? இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு தோணல உனக்கு? அப்பாவும் இதை சொல்ல தான் கால் பண்ணியிருக்காரு. பட் என் மொபைல் சார்ஜ் இல்லாமல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிட்டுருக்கு. எனக்கே வீட்டுக்கு ரீச் ஆகிட்ட அப்புறம் தான் தெரிஞ்சது. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியல. உனக்கு கால் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப். நீ போன பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நியூஸில் பார்த்து எவ்வளோ பயந்த தெரியுமா? ஓ அப்படியா? நான் எங்கள் ஊரில் இறங்கிட்டேன்டா. அதுக்கப்புறம் தான் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். உங்கள் ஃபேமிலிக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாமல் சேஃபாக இரு. நான் அப்புறம் கால் பண்ணுறேன், ஓகேவா? வச்சிடறேன், பை. ஒரே ரிங்கில் எடுத்துட்டேன். எப்படிடா என்னால் இந்த சுச்சுவேஷனில் தூங்க முடியும்? நான் இந்த மாதிரிலாம் தனியாக இருந்ததே இல்லை. பயமாக வேற இருக்கு. உன்னை பார்க்கணும் போல இருக்கு.
நான் பக்கத்தில் இருந்தாலும் உன் கூட தான் இருப்பேன், ஓகேவா? நான் உன்னை ஃபஸ்ட்டு எப்போ பார்த்தேனோ யாரும் இல்லைனாலும் நீ என் கூட இருப்பேன்னு தோணுச்சு. இப்போ இந்த தனிமையிலையும் நீ தான் என் கூட இருக்க. நான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ உன் அளவுக்கு யாராலையும் எனக்கு கேர் பண்ண முடியாதுன்னு, அதே மாதிரி என் அளவுக்கு யாராலையும் உன்னை லவ் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஓ பாருடா, சரி, நான் லாஸ்ட் பர்த்டே கொடுத்த கிஃப்ட் இன்னும் வச்சிருக்கியா? அது இப்போவும் என்கிட்ட தான் இருக்கும். எனக்கு உன் டியூன் கேட்கணும் போல இருக்கு. எனக்காக என் ஃபேவரட் டியூன் ப்ளே பண்ணுவியா? இவ்வளோ தானே, கண்டிப்பாக. ஒரே நிமிஷம். சொல்லுங்கள் சார். இப்போ முடிச்சிடறேன் சார். சார் சாரி சார், பட் சார் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சார். சார் சார் ஓகே சார் ஷியோர். ஏன் தான் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கண்டுபிடிச்சாங்களோ. சா சொல்லு கிருத்தி. என்ன பண்ணிட்டு இருக்க? அர்ஜென்ட் ஒர்க்கில் இருக்கண்டி. 2 hours டிஸ்டர்ப் பண்ணாது, ஓகேவா? ப்ளீஸ். ஓகே. நான் உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன். நானே ரிலாக்ஸ் ஆகிட்டு கூப்பிடுறேன். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. நீ வீடியோ கால் நான் சொல்கிறேன். இப்போவும் கூட இருப்பேன்னு சொன்னேன், ஆனால் இப்போ கால் பண்ணால் கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். நான் உன் மைண்டில் இருந்தால் தானே. இங்கே பாரு, நீ என் மைண்டில் இருந்து தான் நான் மறந்துருப்பேன். ஆனால் நீ என் ஹார்ட்டில் இருக்க. என் ஹார்ட் பீட் துடிக்கிற வரைக்கும் நான் உன்னை மறக்க மாட்டேன். சாரிடா. சரி விடு. ஹாஸ்பிட்டல்லேருந்து அம்மா கால் பண்ணாங்க. இப்போ ஹெல்த் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா? நான் தான் சொன்னேன்ல உங்கள் ஃபேமிலிக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாமல் இருன்னு. இப்போ அப்படியா? ஆமாடா. சரி, நம்ம ஒன்றா இருந்த நாட்கள்லேயே எது ரொம்ப முக்கியமான நாள் சொல்லு. அப்படி பார்த்தா எப்பவுமே இருந்தனால தான் நான் சொல்லுவேன். சரி நீ சொல்லு, உனக்கு எது முக்கியமான நாள்னு? ஒரு நாள் நம்ம மழையில் லாங் ட்ரைவ் போயிட்டு இருந்தோம். அப்போது ஒரு பிளேஸில் ஸ்டாப் பண்ணி இந்த கிஃப்டை கொடுத்து எனக்கு பர்த்டே விஷ் பண்ணல. அந்த நாள் தான் இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்குது. அந்த நாள் திரும்ப வராதான்னு ஏங்குவேன்.
இப்போ என் பர்த்டே வருது, ஆனா நீ என் கூட இல்லையே. இப்போ உன் பர்த்டே கூட இல்லைன்னு ஃபீல் பண்ற. சரி விடு, 2 நாளுக்குள்ள பார்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம பர்த்டேக்கு இவன் தான் எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பான். இப்போ கண்டுக்கவே மாட்றான். என்னன்னு தெரியலையே. ஒரு பர்த்டேக்கு விஷ் கூட பண்ணல. ச்சே. பரத், என்னதான் பண்ற? கால் அட்டன் பண்ணு. எப்போவுமே ஃபர்ஸ்ட் ரிங்லேயே அட்டென்ட் பண்ணுவான். இப்போ இவ்வளோ டைம் கால் பண்ணியும் அட்டென்ட் பண்ணாமல் இருக்கான். என்னதான் பண்ணுறான்னு தெரியல. அண்ணா நான் வாண்ணா, அங்க யாரும் மயக்கம் போட்டு கீழே வந்திருக்காங்க, காப்பாத்து போ. கொரோனா டைம் எங்கிட்டு போவாரு? டேய் வாடா. ஜி கொஞ்சம் தண்ணி கொடுங்க. எழுந்துருங்க. தண்ணி கொடுங்க. ஆட்டோ ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்காச்சு உங்களுக்கு? தெரியல, நான் திடீர்னு மயக்கப்பட்டு விழுந்துட்டேன். சரியா இருங்க ஆட்டோவில். தேங்க்ஸ் ஜி. இந்த கொரோனா டைம்ல யாரும் ஹெல்ப் பண்ண பரவாயில்ல, மாட்டாங்க. நல்ல இருப்பீங்க. மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். ரொம்ப நன்றிங்க. அண்ணா கீழே gift விழுந்திருக்கு. நீ என் கூட இருக்கும்போது கூட என்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியலடா. ஆனால் நீ என்னை பிரிஞ்சு இருக்க இந்த கொஞ்ச நாளில் தான் நீ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது. காதலுக்கு லாக்டவுன் என்னன்னு தெரியாதுங்க. காதல் எப்பவும் காதல் தான், அது எப்பவும் மாறாது.